ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை ரொம்ப சிச்சிக்கிறார். எனக்கு நான் யோசேப்பை யோசிச்சு பார்க்கும்போது, யோசேப்பு தப்பே பண்ணல, ஆனா அவன் சகோதரர்கள் வெறுத்தாங்க. எனக்கு அந்த இடத்துல ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நம்ம எப்பவுமே ஒரு அடிக்கு மேல தாங்க மாட்டோம். கிறிஸ்தவர்கள் ஒரு தோல்விக்கு மேல தேவனை தொடர்ந்து ஆராதிக்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு சவாலான ஒரு விஷயம். ஒரு பிரச்சனைக்கு கூடுதலா இன்னொரு பிரச்சனை வந்துட்டுமே, அவ்வளவுதான். என்னங்க, நான் சர்ச்சுக்கு வரல, நான் ஜெபம் பண்ணல. யோசேப்புக்கு அவன் சொந்த சகோதரர்லாம் அடிச்சு குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, திருப்பி வித்துப்பட்டாங்க. இரண்டாவது பிரச்சனை, அடிமையா போயிட்டான். மூணாவது பிரச்சனை, அடிமையா போனவன் அங்க என்ன செய்யறான்? அவன் செய்யாத தவறை செய்ததாக பழி சுமத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு அடிக்கு மேல அடி, அடிக்கு மேல அடி, அடிக்கு மேல அடி, அடிக்கு மேல அடி, சிறைச்சாலைக்குள்ள போயிட்டான். சோதனையை சகிக்கிற மனுஷன் எல்லாவற்றையும் சகிக்கிறதுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவன் உள்ள போய் என்ன நான் நினைக்கிறேன், நான் செத்தா கூட சாவனை ஒழிய என் தேவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், அதுல மட்டும் உண்மையாயிருந்தான். அவன் சோதனை எல்லாம் சகிச்சான், தாங்கி கொண்டான், பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டான். பரவாயில்ல.